ஆனா அந்த சர்ச்சை கட்டப்பட்ட இடம் நமக்கு சொந்தம் இல்லப்பா, அதுக்காக நாங்க ஜெபம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஐயா இந்த மாசத்திலே ஒரு அமௌண்ட், ஒரு சென்ட் எவ்வளவு? 1.25 லட்சம். எவ்வளவு? இங்க ஒரு சென்ட் 1.25 லட்சம் அல்லது 1 லட்சம். 4 சென்ட் தேவைப்படுது அண்ணா. 4 லட்சத்துல நான் பாதியை கொடுத்துறேன், இந்த மாசம் கடைசிக்குள்ள ஒரு இது அனுப்பிச்சுவேன், அடுத்த மாசம் சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் அவர்கிட்ட நான் போன் பண்ணி எனக்கு சொன்னீங்க கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் அந்த தம்பி கிட்ட நான் எதையும் கேட்கல. நான் அவரை நம்பி ஊழியத்துக்கு வரல, சபையில இருக்கிற ஜனங்களை நம்பி ஊழியத்துக்கு வரல, கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தரை அழைத்து வந்திருக்கிறோம். கர்த்தரால இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது தவிர மனுஷனால கிடையாது. நான் ஒரு மனுஷனால கட்டணம் இல்லை, ஒரு மனுஷனால பெற்றதும் இல்லை என்பதற்கு எங்களுடைய அருமையா அண்ணனே சாட்சி. ஏன்னு சொன்னா நான் மனுஷனை நாடி ஓடி அந்த சபையில நல்லா இருக்கு, இந்த சபையில நல்லா இருக்கும், அந்த எப்படி இந்த எப்படி அப்படின்னு ஓடி ஆடி ஓஞ்சி தேர்ச்சி ஒண்ணு இல்லாம ஓட்டாண்டியாகி தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனுடைய கிருபையை இழந்து தூரமா நிற்கும் பொழுது அவர் கொடுத்த அந்த காலத்து கிருபைகளை பயன்படுத்தாத போது கர்த்தர் மறுபடியும் உணர்த்தி கிருபை வைக்கின்ற பாதைக்கு திரும்ப என்னை பாட வைத்து என்னை ஓட வைத்து அவர் ஊழியத்தை திரும்ப எனக்கு கையளித்து சம்பந்தமில்லாத மாறுபடுத்தல் கொண்டு வந்து என்னை சம்பந்தப்படுத்தி தெரியாத ஜனங்கள், அறியாத சகோதர சகோதரிகள் எல்லாரும் நமக்கு அறிமுகமானவர்களை போல இத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா எனக்கு ஆண்டவர் உறவா கொடுத்திருந்தார். இதுதான் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம். அதனால் கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் அந்நாள் வரைக்கும் காத்து வருவதற்கு கிருபை வேணும்னு மட்டும்தான் நான் அவர்கிட்ட கேட்கிறேன். வேற எந்த ஒரு பணத்தை பொருளையோ எனக்கு பிறந்து வேணும்னு கூட நான் கேட்டு ஜெபம் பண்ணதில்லை. உங்களுக்கு தெரியும், மனைவி கணவன் அப்படின்ற ஒரு உறவு வந்து 1 வருஷம் பழந்து இல்லாம எல்லா வகையிலும் ஊழியக்காரர்கள் கூட சில இடங்கள்ல ஒரு மாதிரி அதை சொல்லி காட்டுற அளவு கூட ஒரு இடத்துல சில இடங்கள்ல பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. கர்த்தர் நம்மை நினைத்திருந்தார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமென். அதனாலதான் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நான் ரொம்ப ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்க காரணம் நான் சொன்னேன், நான் அவரே நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சகோதரன் இது வரைக்கும் இந்த 4 மாசத்துல மறுபடியும் சீரியஸ் ஆயிட்டார். எனக்கு அது தெரியாது. மறுபடியும் போன் பண்ணி ஐயா நீங்க வீட்டுக்கு வரணும் ஜெபம் பண்ண. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா ஒரு முறை கூட எனக்கு நீங்க சொன்னீங்களே, நான் இதை போன்ல பேசுறதில்லை, ஒரு மறைமுகமா கூட தெரியப்பட்டது கிடையாது. அவன் ஏன் இதை சொல்லுவாருன்னா, எங்கள் அன்பு அண்ணன் தாரமன் அண்ணன் கடந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு போன் பண்ணார். ஏன் இதை நான் சொல்றேன்னா அதுக்கு முகாந்திரம் உண்டு. அண்ணன் எனக்கு போன் பண்ணார். அவர் ஜனவரி மாசம் சொன்னதை நான் மறந்துட்டேன். நாங்க குழுவா வருவோம், அன்பு ஐயாவுல குழுவா ஐக்கியமா கையில இருந்து அவங்க கத்திர ஊழியத்தை சுவிசேஷ ஊழியத்தை செய்யறாங்க, அற்புதமா செய்யறாங்க. உண்மையாவே நான் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஆவியானவர் ஒரே ஆவியோடு இவர்களை நடத்துறாரு என்பதை நான் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பூரிப்படைந்து சொல்றேன். உண்மை. அதனால ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆழம். அந்த சத்தியத்தை ஆழத்தை விரும்புறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். சும்மா ஆசீர்வாதத்தையும் சோறு சுகம் காடு பங்களா கோழி மாடி விரும்புறவங்களுக்கு அந்த ஆழம் கிடைக்காது. யாரும் ஆமென் சொல்ல மாட்டாங்க. அந்த சத்தியம் கிடைக்காது. சத்தியம் மட்டும்தான், வசனம் மட்டும்தான் விளையாடப்பட்டது. அதுதான் இந்த பூமியிலும் வாழ நமக்கு கிருபையை அதிக போகிற அந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்குது. நான் பாடின அந்த பாட்டுல கூட நீங்க நிறைய பேர் வரல, அந்த கடைசி வரைதான் இயேசு உங்கள் பேரை சொன்னால் இன்னல் நீங்குது, உங்க இனிய முகம் காண மனம் ஏங்கி தவிக்குது. இயேசு உங்கள் பேரை சொன்னால் இன்னல் நீங்குது, உங்க இனிய முகம் காண மனம் ஏங்கி தவிக்குது. வரவைக்கும் உம்மந்து வரவைக்கும் என்னாலும், வரவைக்கும் உம்மந்து வரவைக்கும் என்னாலும், உள்ள இயேசுவே உம்மரவணைக்கும் கரங்களே போதும். உலகிலே உங்க அன்பு ஒன்றே என்னை கேட்சதாகும். ஹல்லேலூயா. ஏற்கனவே பல ஊழியக்காரர்களால் ஏமாற்றப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு வந்ததுனால தான் கடவுள் திரும்பவே எனக்கு கையளிச்சு நான் இருக்கிறேன், நீ எதுக்கட மனசுவால் நம்பிக்கை வச்சேன்னு சொல்லி எனக்கு கொடுத்த கிருபையை இறக்கங்களை தாழ்ந்துகளை 18 வருஷமா வச்சிருந்தோம். அதை இழந்து போனவன் போல, தனிமைப்படுத்தப்பட்டவன் போல மாதப்பாத்துக்கு வந்தேன், தள்ளப்பட்டவன் போல. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை தான்
இன்னைக்கு அந்த பாடல் மூலமா நான் பெரிய ஆளாக உலக அளவுல எல்லாரும் நினைச்சாங்க. கண்டிப்பா ஐயா பாடல் மூலம் பெரிய ஆளாக இருப்பாரு. சென்னையில் உள்ளவங்க எல்லாம் என்னை தேடி வந்து வெறுங்கையா போனவங்க உண்டு. இவர் பெரிய பாடகராச்சே, இவர் நல்ல ஆசீர்வாதமா இருப்பாரு, இவர் வெளிநாட்டுல போயிட்டு வந்திருப்பாரு, இவர்கிட்ட ஏதாவது கிடைக்கணும்னு நான் உன்னை தேடி வந்த ஐயான்னு சொல்லி இவர் ஐயா சொல்லும்போது மனசு உடைஞ்சு என் கையில் இருந்ததுல கூட அவர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். வயதுல மூத்தவர். கர்த்தர் விசுவாசம். ஏன் இதை சொல்றேன்னா உலகத்தினுடைய பார்வை அவன் பெரியவன் என்பது பணத்தினால் அல்ல, பொருளால் அல்ல, சொத்தால் அல்ல, சொகத்தால் பெரிய சர்ச்சினால் கிடையாது, காடு பங்களா வச்சுக்கிறதுனால கிடையாது. பெரியவன் அவருடைய காருண்யம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவன் தான் பெரியவன். அவருடைய கிருபை எவரிடத்தில் அதிகமாக பெருகிறதோ அவன் தான் பெரியவன். அவன் தான் பணக்காரன். யாருக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், நீதி பெருகி இருக்கிறதோ அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். உண்மன்றோமான்னு சொல்லுவோம். அந்த ஆசீர்வாதம் அந்த ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் என்னை நிரப்பி இருக்கிறார் என்பதனாலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென் சொல்றேன். அதனால எல்லாவற்றால் கைவிடப்பட்டாலும் எல்லா வகையாலும் நான் தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொண்டு திரும்ப எனக்கு கொடுத்து அந்த கிருபைகளை, அந்த பாடல் தாளந்துகளை திரும்ப 2வது கேஸ் வெளியிட வச்சு, ஆனா பாடல்லையே பார்க்காம கர்த்தருடைய சத்தியம் என்ற ஒரே கோட்ல வசனத்துக்கு மீறி வசனத்தை தவிர்த்து வேற எந்த வகையில் எந்த கோட்டையும் யாருக்கிட்டையும் சேராம, எந்த ஐக்கியத்திலும் சேராம, எந்த ஊழியக்காரனோட ஐக்கியம் வச்சுக்காம என்னுடைய ஐக்கியம் பிதாவோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட மாத்திரம் இருக்கிறது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும் கர்த்தருடைய பெரிதான கிருபை இரக்கத்தின்படி எல்லா வரைக்கும் இந்த ஊழியத்தை நடத்த தேவன் கிருபை செய்து வருகிறார். ஆமென். அதனாலதான் அதே கோட்டில் இருக்கிறவங்களை மட்டும் இங்க ஆண்டவர் கொண்டு வராரு. ஏன்னா என் ஜபம் அப்படி. கரங்களை தட்டி உங்க ஜபம் அப்படி, என் ஜபம் அப்படி, உங்க ஜபம் அப்படி. சகோதரிகளுக்கு தெரியும், சகோதரருக்கு தெரியும். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜபம் சத்தியம். ஆமென். சத்தியம் மட்டும்தான் ஆண்டவரே. சத்தியத்துல நடத்துங்க, சத்தியத்துல உணர்த்துங்க. சத்தியம் தான் எங்களுக்கு வேணும். ஆமென். சத்தியம் தவிர வேற ஒண்ணும் வேணாம். அந்த சத்தியத்துல ஆழத்துல கொண்டு போறவங்களை மட்டும்தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னால எல்லாருக்கும் அந்த சாட்சியம் ஆரம்பிச்சு. உண்மையாவே சத்தியம் இல்லாத யாரும் இது உள்ள வந்ததே கிடையாது. சாதாரண சபை, ஒரு சாதாரண ஓட்டு சபை தான், ஒரு சின்ன இடம் தான், சொந்தம் இல்லாத இடம் தான். ஆனா சத்தியத்துல குறையில்லாத இடம், சத்தியத்துக்கு குறையில்லாத இடம். ஒவ்வொரு நேரத்திலும் ஆவியாளர்களை பாகி கொண்டு புதுசு புதுசா தான் அவர் கொடுக்கிறாரு, பேசுறாரு. அதே போலதான் அன்பு ஐயாவை மாதிரி சகோதரர்களை மாதிரி வருகிற ஊழியக்காரர்கள் ஆவியானவர் அப்படியே ஒரே ஆவியில ஒரே கிருபையில கொண்டு வர. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வகையில அண்ணன் அவங்க செவ்வாய்க்கிழமை பேசும்போதுதான் எனக்கு உண்மையை சொல்லிடுறேன். அண்ணன் முன்னாடி உண்மையை சொல்லிடுறேன். உண்மையாக நான் பார்த்துட்டாங்க. ஏன்னா ஜனவரி ஐயா சொன்னாங்க நான் புழுவா வரும் ஜூன் மாசம். ஞாபகம் வச்சு 1 மாசத்துல மாத்துட்டேன். மாத்திரம் இல்ல, நான் தான் அந்த மாசத்துக்கு சாப்பாடு போடுவோம். சபையில ஒவ்வொரு குடும்பம் ஒரு மாசம் செய்வாங்க, அப்படிதானே? ஒவ்வொரு மாசம் ஒரு குடும்பம் செய்வாங்க. நான் உண்மையாவே ஞாபகம் இல்லாத இருக்கிறேன். ஒருத்தர் ஒரு வாக்கு கொடுத்தாங்க, இதை செய்யற அதை செய்யறேன்னு சொன்னா அதே ஞாபகம் வச்சு ஊழியர் கிடையாது. கிடையாது என்னன்னா செவ்வாய்க்கிழமை பேச போதான் தெரியுது. உங்களுக்கு தெரியும், சகோதரிக்கு எல்லாருக்கும் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது யாரு இந்த மாசம் சாப்பாடு செய்யுங்கன்னு கேட்டேன். யாரு செய்றீங்களோ அவங்க போன் பண்ணுங்கன்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. அண்ணன் கொடுத்த வாக்கு கூட எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. அதனால இன்னொரு ஊழியக்காரருக்கு சொல்லிட்டேன், பிரதர் இந்த மாசம் வந்து எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அண்ணன் அவர் சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் சொல்லி, பிரதர் நீங்க ஜூலை மாசத்துக்கு தான் வர வேண்டியது. நான் ஏற்கனவே எங்க அண்ணன் ஒருத்தர் ஐக்கியத்துல நாங்க ஏதோ ஒன்னா பயணிச்சு ஊழியத்துல ரயில்வேல இருக்கிறாங்க, டீமா வராங்க. அவங்க ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். கர்த்தருடைய சித்தம் தான் நடக்கணும்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் அடுத்த மாசம் வருவார். அன்பு சகோதரர், கர்த்தர் நல்லவர். இந்த வகையில கர்த்தருடைய கிருபை இறக்க தயவு அருமையான அண்ணன் மூலமா மறுபடியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். அவன் கூட வந்திருக்கிற அன்பு சகோதரி ஐயா உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள், நன்றி, உங்களை வரவேற்கிறோம். இதனால அவங்க கையில நான் சீக்கிரமா கொடுத்துறேன். அவன் யாரும் ஆமின்னு சொல்லுங்க கொடுத்துறேன். மேனகாமா நீங்க ஒரு பாட்டு பாட வேண்டியது இருக்கும். நான் இதுல சொல்றேன். சாரி கனகாமா, மேனகான்னு சொல்லிட்டேன். மேனகா இருக்கு, மேனகா இருக்காங்க, மேகலா இருக்காங்க, கனகாமா அதுக்கு ஒரு பாட்டு நான் சொல்றேன். நீங்க பாடல் கத்த நல்லவர். முன்னதாக ஆராதனை மற்றும் சவங்கள் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய ஆவியான நடத்துகிற வகையில அருமையான அன்னைக்கு நான் கொடுத்தேன். கர்த்தருக்கு கரங்களை தட்டி கர்த்தர் நாமம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? போன முறை வரும்பொழுது கர்த்தர் உண்மையாகவே
பெரிய காரியங்களை எங்களுக்கும் உங்களுக்கும் செய்து பாருங்க விசுவாசத்தோடு கர்த்தர் உண்மையாகவே சகோதரர் பகிர்ந்து கொண்ட வார்த்தையின் பிரகாரம் எங்கேயோ மூலையில் இருந்த எங்களை அவர் ரத்தத்தினாலே சமீபமாக்கி உறவாய் மாற்றி கர்த்தர் நல்லவர். நானும் உங்களுடைய உறவுதான், புரியுதுங்களா? அதனால நம்ம எல்லாம் உறவுதான். எதனாலன்னா ஒரு ரத்தத்தினால. ஆகையினால நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தோம். நாங்க எல்லாமே லீவு போட்டு வந்து எல்லாம் ரயில்வே வருஷம்னா லீவு போட்டு வந்துக்கிறோம். இவர் ஐயா வந்து வில்லிவாக்கத்துல வராரு, புழல்ல இருந்து வராங்க, இவங்க பட்டாபுராம்ல இருந்து வராங்க. எல்லாரையும் 8 மணிக்கு வர சொல்லிட்டேன் புட்லூர். இவங்க 6 மணிக்கே இங்க வந்தாங்க. இவர் போன் பண்ண உடனே சின்ன காரியம் கூப்பிட்டாருன்னு போனா ஒரு டீ கடையில டீ வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அவன் பாலை ஊற்றி கொடுக்குறான், கார் வந்தோடனே விட்டு ஓடிக்கிறான். ஐயோ வண்டி வந்துச்சு, இவர் கட்ட போறாரு, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால திரும்பி சத்திய வீட்டுல உங்களுக்கு வாங்கி தர வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நான் வந்தேன். அங்கிருந்து அந்த தோரணங்க அந்த கட்டைகளை முடிய இடத்துல மாத்தி விட்டுக்கிறாங்களா, ஏதோ விழா நடந்து போல. அங்கேயும் போய் டீ கடையை கண்ணில் தெரியல வந்துட்டேன். ஆனா இங்க உட்கார மனசு உறுத்தியே இருக்குது. டீ வாங்கி தரேன்னு சொல்லலையே, வாங்கி தரலையே. அவங்க உள்ள எப்படி இருக்குமோ யாவளமோ பதறது. பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, கடவுள் ஆடுகளை மெதுவாய் நடத்துங்கள். பைபிள் ஒரு வசனம். இவங்க பணத்துல கலக்கிறது இல்ல, தப்பா நினைச்சுக்க போறீங்களா? சத்தியத்தில் ஐயா சொன்ன சத்தியத்துல எல்லாம் தெரியும். ஆகையினாலதான் இப்பேற்பட்ட சகோதரர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது யாருக்கும் நாங்க ஒரு பணம் இல்ல, அவங்க எல்லாம் விருப்பமா செய்யறதுதான். அவங்களை கொண்டுதான் இந்த கொள்கை நடக்கிறது. அவங்க விருப்பத்துல யாரெல்லாம் எப்படி எல்லாம் செய்யறாங்களோ அவங்க விருப்பத்தை இப்படி செய்வதுதான். கர்த்தர் நல்லவர். ஆகையினால்தான் ஐயா கிட்ட நான் கொஞ்சம் டீ கொடுத்துருந்தேன். ஐயா அவர் கஷ்டப்படுத்திட்டு அவர் 10 நிமிஷம் இல்லையா. ஆகவே கர்த்தர் நல்லவர். நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? சிரிக்கணும், சிரிக்க கத்துக்கணும். மிருகம் நான் சிரிக்காது, மனசு சிரிச்சே ஆகும். இப்ப டைம் மட்டும் பாருங்க, என்ன செல்லு இருந்தா. ஏன்னா இப்ப நம்ம வாட்சில கத்துக்கல, செல்லுதான். நம்ம எத்தனை மணிக்கு முடிச்சு இப்ப போதும் எல்லாம் ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு. விசுவாசிகளுக்கு நம்ம நெருக்கடி கொடுக்குறோம் அப்படியெல்லாம் ஒரு ப்ரெஷரா இருக்கும். நீங்க சொன்னா அதுக்கு ஏதாவது முடிச்சிடும். நீங்க 11:45 தான் கொடுத்துக்கிறீங்க, நம்ம 8 மணிக்கு முடியல. நீங்க சொல்றதுதான். இப்ப காலத்துல முடிச்சிடலாம். என் ஆத்தமாவே கத்திரி நீங்க சொல்றதுதான். சொல்லுங்க. அந்த அம்மா வந்து கண்ணதாசி அணை வந்து எவ்வளவு நேரம் தலையை துடி பண்றாரோ அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அதனால ஐயா அவர்கிட்ட ஒப்புக்கலாம். என்னங்க 5 மணி கூட ஆகலாம். சாப்பாடு இல்லையா? சாப்பாடு மைக்கச்சு ஊழலையும் தூக்கி உட்கார வச்சு தண்ணியில வந்து நல்ல உணவு அளிப்பார். அதனால இப்ப இந்த பிபி சுகர் மாதிரி கவனத்தையே செலுத்தாதீங்க. அதை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். எனக்கு கூட அப்படி சொன்னாங்க, பிரஷர் இருக்குது, பிபி இருக்குது. நான் போய் கேட்டேன், என்ன இது பிபி இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. நாங்க ஒரே இல்லை இல்லை. அது மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்களா? அழகாக பண்ணலாம். ஓகே, கரெக்டா நல்லவர். இங்க உண்மையாகவே சகோதரர்களை கொண்டு இந்த ஊழியத்தை போன மாதம் வந்து நம்ம இங்க டேவிட் ப்ரோ, அடுத்தது வந்து சிட்டி பாபு அவங்க சபையில தான் நாங்க ஞாயிற்றுக்கிழமை 2 சபையில 2 காரு, ஒரு கார் வந்து நாகலாபுரம், ஒரு கார் இங்க கூட வந்திருப்போம். சில சூழ்நிலை காரணமாக நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். 5 பேர் இந்த கார் அவ்வளவுதான் படுத்தோம். ஆனா நீங்க எங்கேயா ஜெபம் பண்ணுங்க, கார் பெருசா பெரிய ஊழியத்தை செய்யணும்னு. நல்லவர், நல்ல சகோதரர். எனக்கு ஒரு 70 சகோதரர் கொடுத்திருக்கேன். நீங்க சபை இதெல்லாம் கிடையாதுங்க. ஃபெலோஷிப் அவங்க வந்து சிஐசில பிசி மெம்பரா இருக்கிறாங்க, மாஸ்டர் ஆஃப் தியாலஜிகள் முடிச்சிருக்கிறாங்க. ஏன் நான் இந்த சகோதரிகளை நான் பயன்படுத்துறேன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்று ஊழியம் செய்த சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மாள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மாள் 3 யோவான்ல படிச்சீங்களா? மரியாதை நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவரை கருத்தை பயன்படுத்திக்க மாட்டாரு. சகோதரிகள் இந்த சபையில இவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 70% எல்லா சபையிலும் சகோதரிகள் தான். கரெக்டுங்களா?
அப்போ உங்களுக்கு கண்டிப்பா மைண்ட் எடுத்துட்டு பாருமா, நான் இன்னைக்கு கொஞ்சம் நான் வெளியே இருக்க போறேன், என் குடும்ப ஜெபத்தை நடத்திட்டு வாங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. நிறைய சிசிகள் இருந்திருக்கலாம். நம்ம சபையில அப்படியே வெள்ளைக்க கூடாதுதான். அவங்க வந்து சிஎஸ்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆனா ஃபெலோஷிப்ல இணைந்து இருக்கிறாங்க. அவங்க தம்பி தான், கூட பிறந்த தம்பி தான் அவர் இயற்கை வென்றான் அவருக்கு. இவர் வந்து இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் வில்லிவாக்கத்துல நிறைய பாடல்கள் எழுதி அவர் ஒரு நல்ல ஒரு சிறப்பு பாடுகிறா, எங்களோடு கூட பயணிக்கிறார். கர்த்தர் நல்லவர். லாசர் ஐயா சிபிஎம், சிபிஎம்ல இருந்து நம்மளுடைய எல்லாரையும் சிபிஎம் அவர். சிபிஎம்ல வரமாட்டாங்க உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கருத்துக்களை எந்திரிச்சுக்கிறேன் ஒரு நோக்கம் இருக்கு. எனக்கு ரொம்ப அன்பான ஒரு சகோதரர், உண்மையாகவே ஒரு தாழ்மை பணிவு எல்லாவற்றையும் சிறந்த ஒரு மனிதர் குழல் இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. அவர் வந்து எங்களுடைய ஒர்க் பண்ற, அவருக்கு உண்மையாகவே இந்த கூடுகையை ஒரு மைய புள்ளியாய் இருந்து நடத்துகிறவர் அவர் தான். இந்த கான்பரன்ஸ் கால் இன்னைக்கு 1290வது நாள் சேர்க்கணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், திருமணம் வரும், சாவு வரும், எல்லாம் வரும், வெளியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிச்சா கூட ஹாஸ்பிட்டல் ஜெயிப்பாங்க. கூடுகைதான் எங்களுக்கு 70 சகோதரர்கள் சகோதரி கொடுத்து எங்க சகோதரிகள் கூடுகை நடத்துறாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து கூடுகை நடத்துறோம். நல்லவர் கொல்லவும் நல்லா இருக்கும், அழகா கிளியரா கேட்கும். கர்த்தரை அது போல அப்புறம் வச்சுக்குவாங்க. கர்த்தர் நல்லவர். அப்பேற்பட்ட குரலை எனக்கு சின்ன வயசுல குத்துருக்கிறார். ஆகையினால மைக்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, கர்த்தர் நல்லவர். நம்ம என்ன பண்ண, உற்சாகமா இருக்க போறோம். நம்மளுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிளியர் பண்ணிட்டு வரான். அப்பெல்லாம் ஆடு செலுத்துவாங்க, கோழி செலுத்துவாங்க, புறா செலுத்துவாங்க இல்லையா? அது போல நம்மளுடைய சரீரங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டா நம்ம கிட்ட இருக்கிற குறைகள், நம்ம குறை இல்லாமலாம் இல்லை, எல்லாமே செஞ்சவங்க தான். அது எல்லாவற்றையும் கர்த்தர் கிளியர் செய்திருவாராம். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, ரோமர்ல சொல்லுது. ஆகவே நம்ம கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்துல ஆராதிக்க போறோம். அதனால நம்ம கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறாரோ உண்மையாகவே சொல்றோம் பாருங்க. இந்த செய்தியை எனக்கு உண்மையாலுமே ஒரு பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன்னா ஒரு மாசமா இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்றேன். நான் எல்லாம் ஒரு அடையாளத்தோடு தான் வருவேன். கர்த்தர்கிட்ட ஆண்டவரே இந்த வார்த்தை நீங்க ஒரு மாசமா போவேன் வருவேன் யோசிப்பேன், ஒரு வார்த்தை கொடுங்க வார்த்தை கொடுங்க வார்த்தை கொடுங்கன்னா கர்த்தர் 12 மணி எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனா இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனா ட்ரெயின்ல போகும்போது அந்த மெசேஜ் கேட்டு போவேன். ப்ரிப்பேர் பண்ணோடனே அந்த வார்த்தை தான் கொடுத்தாரு. அடுத்தபடியாக நம்ம டிஎல்சி காம்பவுண்ட் திருவள்ளூர்ல எல்லா பெந்தகோஸ்து சபையும் ஒரு மாமன்றம் நடத்துனாங்க. அதுல வந்து நல்ல அருமையா நடத்தினாங்க. எல்லா பெண்டிகாஸ், விழுப்புரம், திருப்பதி, எல்லா இடத்துலயும் வந்து அங்க நடத்தும் போது அந்த பெண்டிகாஸ் சபையில ராபின்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு இதே செய்தி தான் கொடுக்குறாரு. தலைவர் அப்ப நிச்சயம் சரி நம்ம ஜபிக்கிறோமே பூண்டி தியான் மேல நிறுத்திட்டு எங்களுடைய பாவங்கள் குறைகள் எதுவா இருந்தா தயவா மன்னிச்சுதானே ஐயா ஜெபம். எல்லையை தாண்டி வர போட்டாலும் எல்லையை தாண்டி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்திருக்கோம். ஆனா நாங்க ஜபிச்சுட்டு வந்த நானே கவிதா வரும்போது சரி எல்லையை தாண்டின உடனே இந்த அம்மாவை ஜபிக்க சொன்னேன். அதே வார்த்தையை தான் அவங்க ஜபிச்சாங்க. நிச்சயத்துக்கும் நம்ம தலைவர் ஏதோ இன்னைக்கு பண்ண போறாரு. அப்புறமா அந்த வார்த்தைகளுக்காக ஐயா வந்து இங்க ஜபிச்சார். ஜபிச்சுட்டுதான் நாங்க வரோம். இவரு சொன்ன உடனே அதே தான் அவர் சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். நம்ம இன்னைக்கு அழகா சர்ச்சை கட்ட போறோம். அந்த சாயல கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதை நீங்க விசுவாசித்தால் உண்மையாகவே அது நிறைவேறும். அது எப்படி ஏவன்னு அவர் புரியாது, அவர் செய்வார். ஆகவே கர்த்தர் உண்மையாக ஆவியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார், நிச்சயித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் உண்மையாகவே இந்த கூடுகைக்கும் இந்த தருணத்துக்கும் முதலாவது நான் அயப்பாக்கம் சபைக்கு போகும் பொழுது எனக்கு நெருங்கிய ஒரு நல்ல ஒரு சகோதரராய் என்னை அரவணைக்கிற அன்பு காட்டுகிற சகோதரராய் கண்ணதாசன் தான் முதல்ல தெரியும். அடுத்தது அவங்க மனைவி, இவங்க தான் எங்க குடும்பத்திற்கு அதிகமா என் கவிதைலாம் போய் நல்லா ஃப்ரீயா பேசவும் நெருங்கவும் எங்களை அதிகமாய் நேசிக்கவும் கண்ணதாஸ் தான். ஏன்னா அவருக்கு அந்த சுபாவமே அப்படித்தான். அநேகரை
நேசிக்கக்கூடிய ஒரு சுபாவம். அவர் அப்படிதான் இருந்திருக்கிறார். அந்த சபை உருவாவதற்கு அவரும் ஒரு காரணம். ஏன்னா அவரை போஷித்து, ஏன் அதை சொல்ல வர்றேன்னா, முதலாவது அதன் மூலியமா தான் எனக்கு இமான் பிரதர் தெரியும். அதன் மூலியமா தான் நம்ம இந்த சபைக்கு வர ஆரம்பிச்சோம். நாங்கள் ஒரு உறவாய் சகோதராய் எதுவா நம்ம நேற்று கூட செல்லமுத்து அவங்களுடைய மனைவிக்கு மூலையில ஏதோ கட்டின்னு சொல்லிட்டாங்க. ஒரே அழ. அவனுக்கு என்ன பண்ண நல்ல பையன், செல்லமுத்து ரொம்ப ரொம்ப அருமையான மகன். அவன் என்ன பண்ண தெரியல, கவிதாவுக்கு போன் பண்றான். எப்ப போன 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட, அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா, என்ன பண்றது தெரியலக்கா, எல்லாத்துக்கும் 4 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் ஒன்றும் புரியல. அப்போ கவிதா வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சு, தம்பி எதற்கும் பயப்படாத, நாங்க எல்லாரும் பிரேயர்ல ஜெபிக்கிறோம், நாங்களும் ஜெபிக்கிறோம், நீ ஜீவிச்சுக்கப்போ ரொம்ப நேர்த்தியா செய்யறாங்க. கர்த்தர் உனக்கு உண்மையாக உன்னுடைய பயணங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும், இங்க போங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. அந்த ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப கர்த்தர் உண்மையாகவே அவங்கள தேரா வச்சிருக்க எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி. ஆகவே நம்ம ஜபத்திற்கு எப்பவுமே ஜெயம், ஜபத்தால்தான் ஜெயம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு சகோதரர். அது போல நாம் ஜபத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை மட்டும் இந்த பாடலை மட்டும் நம்ம சாலமன் ஒரு பாடலை பாடி துவங்குவார். அடுத்து அந்த ஆராதனைக்குள்ள அதனால ஆபீஸ்ல போன் பண்ணிடுறேன். பாடுங்க பாடுங்க, சொல்லுங்க, 2 சரணம் பாடுங்க ஐயா, டைம் இல்லை. பாடுங்க, ஒவ்வொரு பாடல 2 சரணம் பாடுங்க. என் சர்வம் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். சார் கொஞ்சம் பிரேயர்ல இருக்கான்னு அப்புறம் நான் தானே. சார் அப்புறம் பிரேயர் அப்புறம். என் சர்வம் உன்னம் செல்வம் ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அழிவது நான் தானே. அந்த அழகமை அடைந்து அந்த அழகமை அடைந்தது நடத்தவில்லையா? நடத்தவில்லையா?
அவரை பெயர் சொல்லி அழைத்ததுனால நாம எல்லாருமே கொடுக்கக்கூடியது. அவருடைய சமூகம் நம்ம கூட இருந்ததுன்னா நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க பத்திரமா வந்திருக்கிறோம். நான் அன்பு ஊழியக்காரரோட கூட அவர் சமூகம் இருந்ததுனால மாத்திரம்தான் இந்த கனமான ஊழியத்தை அவரால் செய்ய முடியும். ராஜாவை தள்ளி ராஜாவாய் மாற்றுகிற தேவன் அவர். யாருக்கும் அடிமை கிடையாது இந்த ஊழியத்துல. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்லணும். இந்த உலகத்துக்கு இல்ல, தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் நம்ம கீழ்ப்படைந்து நடக்கணும். அவர் கீழ்ப்படைந்து வயல நடத்துறது போதும், தேவன் நம்மளை உயர்த்தார். அன்பு இல்லா அலைந்து சிலுவையை சுமந்து அன்பின் தேவன் இயேசுவின் பின்னே வருவாயா. சிலுவையை சுமந்து அன்பின் தேவன் இயேசுவின் பின்னே வருவாயா. அல்லேலூயா. அன்பு எல்லாம் உலகில் நீ அலைந்தே திரியாதே. அன்பு எல்லாம் உலகில் நீ அலைந்தே திரியாதே. சிலுவையை சுமந்து அன்பின் தேவன் இயேசுவின் பின்னே வருவாயா. சிலுவையை சுமந்து அன்பின் தேவன் இயேசுவின் பின்னே வருவாயா. உலகில் நீ அலைந்தே திரியாதே. தந்தை Hallelujah.
சொந்தம் தானடாம் கல்வாரியில் தொழும் இயேசுவின் அன்பே பாவிக்கு சொந்தம் தானடாம் அன்பு இல்லா உலகில் அன்பே பிரியாதே அன்பு இல்லா இயேசுவின் பின்னே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.